அம்மா பசிக்குதுமா. இளையவளின் குரல் இவ்வாறு உருகிய போது மொத்தமாக உடைந்து போனாள் வாகினி. கணவன் இறந்து போனதிலிருந்து பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி வந்தாள் வாகினி. கூலி வேலை செய்து அவள் பிள்ளைகளை வளர்த்து வந்தாலும் அவ்வப்போது ஏற்பட்டு வந்த வருத்தம் காரணமாக வேலைக்கு செல்ல முடியாமல் இருந்தாள். ஆரம்பத்தில் அவளின் தாயின் உறவுகள் அவ்வப்போது அவர்களை பார்த்து வந்திருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவர்களும் கைவிட்டிருந்தார்கள். கணவன் இறந்ததால் அவனின் உறவுகளும் கைவிட்டிருந்தார்கள். கணவனின் தம்பி மாத்திரம் அவ்வப்போது அவளை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்வதாக சொல்லி அவளை தொல்லை பண்ண தொடங்கினான். அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி 5 பிள்ளைகளும் இருந்தார்கள். ஆனால் அதனை ஏற்க மறுத்தாள் வாகினி. ஒரு நாள் இப்படித்தான் அவன் பக்கத்து வீடாக இருந்ததால் இரவில் இவர்கள் தூங்கியதும் இவளின் வீட்டுக்கு வந்து அவளை தன்னுடன் வருமாறு அழைத்தான். ஆரம்பத்தில் கணவனின் தம்பி என்பதால் மரியாதை கொடுத்து வந்த வாகினி ஒரு கட்டத்தில் அவனை எச்சரிக்கவும் செய்தாள். ஆனாலும் அவளை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் தினமும் வந்து அவளுக்கு தொல்லை கொடுக்க தொடங்கினான். இதனால் அவனின் தொல்லை காரணமாக கதவை நன்கு பூட்டிவிட்டே தூங்குவார்கள். ஒரு நாள் இப்படித்தான் அவன் வந்து கதவை தள்ளி திறக்க முயற்சித்த போது வீட்டில் இருந்த ஒரு இரும்பு பொருளால் அவனின் கையில் அடித்து அவனை விரட்டி விட்டு இருந்தாள் வாகினி. மறுநாள் கையில் கட்டு போடப்பட்டு கடையொன்றில் அவன் அமர்ந்திருந்த போது யாரோ ஒருவர் என்ன நடந்தது என்று கேட்ட கேள்விக்கு வீட்டில் ஒரு பொருள் தனது கையில் விழுந்து விட்டதாக சொல்லி சமாளித்துக் கொண்டிருந்தான் அவன். அப்போது கடைக்கு வந்திருந்த வாகினியின் மகள் வாணி அவன் சொன்னதை கேட்டு கோபப்பட்டாள். பின்னர் அவனின் அருகில் நெருங்கி, சித்தப்பா, இனி எங்க வீட்டு பக்கம் வந்தா உங்களை கொலை செய்திடுவோம். இதுதான் உங்களுக்கு கடைசி. அம்மா மேல கை வச்சா இனி இதுதான் நடக்கும். கோபத்துடன் சொல்லியவாறு வாகினியின் மகள் வாணி வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினாள். வாகினியை விட வாணியின் கோபம் அவனை பயத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றது. அதனால் அதன் பின் அவன் அங்கு வருவதை நிறுத்தி இருந்தான். அவனின் தொல்லை ஓய்ந்தாலும் வாகினியை சுற்றி ஊர் ஆண்களின் தொல்லை குறைந்த பாடில்லை. ஆனாலும் அதனையும் மீறி தன்னுடைய கற்பையும் பாதுகாத்து கிடைக்கும் பாதுகாப்பான வேலைகளையும் செய்து தன் பிள்ளைகளை வளர்த்து வந்தாள் வாகினி. அப்படி இருந்த சூழ்நிலையில் தான் வாகினியின் மூத்த மகள் பருவ வயதை அடைந்ததும் யாரோ ஒருவனிடம் காதல் வயப்பட்டு வீட்டை விட்டு அவனுடன் ஓடிப்போனாள். தான் கஷ்டப்பட்டு வளர்த்தும் தனது மகள் இப்படி செய்து விட்டாளே என்ற வேதனை வாகினியை வாட்டி வதைக்க நோயும் அவளை பிடித்துக் கொண்டது. முன்போல் அவளால் வேலை செய்ய இயலவில்லை. அதனால் வருவாயும் குறைந்து போனது. ஒரு கட்டத்தில் சாப்பாட்டுக்கே வழியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டாள். இன்று இரவு சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த போதுதான் அம்மா பசிக்குது என்ற மகளின் குரல் கேட்டு சட்டென உடைந்து போயிருந்தாள் வாகினி. சமைப்பதற்கு எதுவும் இல்லை. என்ன சொல்வது பிள்ளைகளுக்கு என எண்ணி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள் வாகினி. அதே நேரம் தாயின் நிலையை புரிந்து கொண்ட வாணி பக்கத்தில் உள்ள பாட்டி வீட்டிற்கு படம் பார்க்க போவதாக சொல்லிவிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டாள். அங்கிருந்து புறப்பட்ட வாணி நேரடியாக வீட்டை விட்டு ஓடிப்போன அவளின் அக்காவின் வீட்டுக்கு சென்றாள். அந்த இருட்டுக்குள் தன்னந்தனியே நடந்து சென்று கொண்டிருந்த வாணிக்கு பயத்தை விட பசியே முக்கியமாகப்பட்டது. அக்காவிடம் பேசக்கூடாது என்று அம்மா ஏற்கனவே சொல்லி இருந்ததால் அவரிடம் சொல்லாமல் புறப்பட்டு வந்திருந்தாள் வாணி. அக்கா பசிக்குதுக்கா, அக்கா சாப்பிடலக்கா, ஏதாவது சோறு இருந்தா தாக்கா, ரொம்ப பசிக்குது அக்கா, வீட்டுல ஒருத்தரும் சாப்பிடாம இருக்காங்க அக்கா. நீண்ட மாதங்களின் பின் தங்கை இந்த இரவில் வந்ததை கண்டு மகிழ்ந்த குயிலி அவள் பசிக்குதக்கா என்ற போது உடைந்து போய் வாணியை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தாள். ஏண்டி என்னாச்சுடி, பசிக்கிற அளவுக்கு கஷ்டம் வந்துருச்சா? எல்லாம் என்னாலதான். நான் ஓடினதால அம்மாவுக்கு வருத்தம் வந்ததா கேள்விப்பட்டேன். அதனால வேலைக்கு போறது இல்லையா? தங்கையை கட்டி கொண்டு குயிலி அழுத போது, அக்கா அரிசி தாக்கா, வீட்டுல எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க, நான் போகணும்கா என்றாள் வாணி. தனது பசியை மறந்து வீட்டில் உள்ள எல்லோரும் சாப்பிட வேணும் என சொல்லிய தங்கையின் பாசத்தை கண்டு வியந்த குயிலி மறுபடியும் அவளை கட்டி கொண்டு அழுதாள். தங்கம், உங்களுக்கு இந்த நிலையா? நான் என்ன செய்வேன்? கேட்கவே உடம்பெல்லாம் பதறுது. நீ முதல்ல சாப்பிடமா, இதுல இரு, நான் சாப்பாடு கொண்டு வரேன் என்றவாறு உள்ளே சென்றவள் ஏற்கனவே இரவு சாப்பாட்டை முடித்து விட்டதால் இருந்த பாதி ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்தாள். சரி, முதல்ல இதை சாப்பிடு, இவ்வளவுதான் இருக்குது, இத சாப்பிடு இப்ப என்று தங்கையிடம் சொல்லிய போது, அக்கா நான் வீட்டுல கொண்டு போய் சாப்பிடுறேன், முதல்ல ஏதாவது அரிசி தேங்காய் இருந்தா தாக்கா, சோறும் சட்னியும் அது சாப்பிடலாம். மீண்டும் அவசரப்படுத்தி கொண்ட தங்கையை அந்த ரொட்டி துண்டை சாப்பிட செய்து விட்டு ஒரு பையில் அரிசியும் ஒரு தேங்காயையும் கொஞ்சம் சிவப்பு மிளகாயையும் கொடுத்து, வாணி தற்போதைக்கு இதுதான் இருக்கிறது என்று கவலைப்பட்டவாறே சொன்னாள் குயிலி. 4 நாட்களுக்கு முன்னால் தான் அவளின் கணவன் தோட்டத்தில் விஷப்பூச்சி கடித்து மருத்துவமனையில் இருந்து இன்றுதான் திரும்பி இருந்தான். அதனால் மருத்துவமனையும் வீடுமாக திரிந்ததால் வீட்டில் எந்தவித பொருட்களும் குயிலிடமும் இல்லை. குயிலி தனது கணவனை பற்றி சொன்ன போது எழுந்து கொண்ட வாணி படுத்திருந்த அவரை சென்று நலம் விசாரித்து விட்டு திரும்பி வந்தாள். பின்னர் தான் சென்று வருவதாக அவள் சொன்ன போது அவளை அந்த இருட்டில் தனியே அனுப்பவே பயந்தாள் குயிலி. கணவனும் முடியாமல் இருக்கும் போது அவள் கூட அனுப்ப
முடியவில்லையே என்று வருந்திய போதுதான் தனியே வந்த நான் தனியே சென்று விடுவேன், நீ பயப்படாத என்று அக்காவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் வாணி. இரவு 10 மணியாகி இருந்ததால் பயம் இருந்தாலும் எப்படியாவது இந்த பொருட்களை கொண்டு போய் வீட்டில் சேர்த்து விட வேண்டும் என எண்ணியவள் அக்கா கொடுத்து அனுப்பிய கத்தியை கையில் பிடித்தவாறு துணிச்சலுடன் அங்கிருந்து புறப்பட்டாள். ஆங்காங்கே சில பொறுக்கிகள் நின்றாலும் முடிந்தவரை அவர்களின் கண்ணில் படாமல் சென்று வீட்டை அடைந்தாள் வாணி. நேரடியாக கொண்டு வந்து தாயிடம் அந்த பொருட்களை ஒப்படைத்த வாணி உடனடியாக சமையல் செய்யுமாறு தாயிடம் கேட்டுக்கொண்டாள். மகள் பக்கத்து வீட்டில் படம் பார்க்க போய்விட்டாள் என எண்ணிக்கொண்டிருந்த வாகினிக்கு மகள் உணவுப் பொருட்களுடன் வந்திருந்தது ஆச்சரியத்தை கொடுத்தது. யாரடி தந்தது இது, நீ எங்க போன, யார் தந்தது என்ற கேள்விக்கு பதில் சொல்லாத வாணி முதலில் சமயங்கள் அம்மா, பசிக்குது என்று கட்டளையிட்டவள் தனது சகோதரர்களுடன் சேர்ந்து கொண்டாள். அக்காவிடம் வாங்கியது என்று சொன்னால் அம்மா திட்டுவாள் என்பதால் அவருக்கு அதனை சொல்லாமல் மறைத்தாள் வாணி. மகள் கொண்டு வந்த அரிசியை சோறாக்கி சட்னி செய்து பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுத்தாள் வாகினி. பின்னர் தூங்க செல்லும் போது வாகினி எத்தனையோ தடவை கேட்டும் யார் பொருட்கள் தந்தது என்பதை சொல்ல மறுத்தாள் வாணி. ஆனால் இறுதியில் தாயாரின் வற்புறுத்தல் தாங்காமல் அக்காவிடம் இருந்துதான் பெற்றுக்கொண்டேன் என்று வாணி சொன்ன போது கோபப்படாமல் அழத் தொடங்கி இருந்தாள் வாகினி. தாயாரின் அக்கா மீதான கோபம் முடிந்து போய் இருப்பதை பார்த்த வாணி மகிழ்ந்து போனாள். உடனடியாக தாயாரை கட்டிப்பிடித்து அழுத வாணி நடந்த சம்பவங்களை விவரித்தாள். அப்போது தனது மகளும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாள் என்பதை அறிந்து அழுத வாகினி நாளை அவளை சென்று பார்த்துவிட்டு வர வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டாள். காலையில் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு குயிலின் வேட்டை சென்றடைந்தாள் வாகினி. திடீரென தாயாரின் வருகை எதிர்பார்த்திருக்காத குயிலி அவரையும் சகோதரர்களையும் கண்டதும் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினாள். அம்மா என்று அழைத்தவாறு ஓடிச் சென்று தாயாரை கட்டி அணைத்துக் கொண்ட குயிலி என்ன மன்னிச்சிடுங்கம்மா என்று சொல்லி கதறி அழுதாள். நீண்ட மாதங்களின் பின் தன்னுடைய மகளை பார்த்த பரவசத்தில் அவளை ஆற தழுவிக்கொண்டு அவளோடு சேர்ந்து அழுதாள் வாகினி. நீண்ட மாதங்களாக தன்னுடைய சகோதரர்களை பார்க்காமல் இருந்த குயிலி அவர்களையும் கட்டி தழுவி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள். பின்னர் எல்லோரையும் வீட்டிற்குள் அழைத்து சென்று அவளின் கணவனிடம் அறிமுகப்படுத்தி வைத்தாள். அப்போது அவன் சீக்கிரமே தான் குணமாகி விடுவேன் என்றும் உங்கள் எல்லோரையும் தான் பார்த்துக் கொள்வதாகவும் கூறிக்கொண்டான். அவன் அவ்வாறு சொன்னபோது வாகினியால் தாங்க முடியவில்லை. கண்கள் கலங்கி அழுதாள். மருமகனின் அழகான குணத்தை நேரில் பார்த்த வாகினிக்கு இப்போது கடவுளே தன் எதிரில் வந்து நிற்பது போலிருந்தது. தன்னையும் அறியாமல் அவனை கையெடுத்து கும்பிட்ட போது, அத்தை கையை விடுங்க, நான் உங்க மூத்த மகன் என்று நினைத்துக் கொள்ளுங்க, இனி உங்கள் எல்லாரையும் பார்த்துக் கொள்வதுதானே எனது கடமை, நீங்க யோசிக்காதீங்க என்றான் அவன். தனது கணவன் இவ்வாறு சொல்வான் என்று எதிர்பார்த்திருக்காத குயிலியின் கண்களிலும் பொசுக்கென்று கண்ணீர் எட்டி பார்த்தது. இதற்கு மேல் என்ன வேண்டும்? மறுபடியும் அந்த குடும்பம் சேர்ந்து கொண்டதால் ஆனந்த கண்ணீரில் அவர்கள் நனைந்து கொண்டிருந்தார்கள். மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்காமா? அப்பா கேட்கும் போது இந்த மாப்பிள்ளை வேண்டாம்பா என்றேன். நீ கவலைப்படாத, இந்த வர்ணம் ஒப்புக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டார் அப்பா. நான் அப்பா பேச்சை என்றுமே மறுத்து பேசியதில்லை என்பதால் மனசுக்கு பிடிக்காவிட்டாலும் மௌனமாக சம்மதித்தேன். கல்யாணம் முடிந்து புகுந்த வீட்டில் நுழைந்ததுமே திகைத்து போய்விட்டேன். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட மாமனார், நரம்பு தளர்ச்சியால் கைகால் பாதித்த மாமியார், மூளை வளர்ச்சி குறைந்த 25 வயது நாத்தனார், கண்ணை கட்டி காட்டில் விட்டது போலாயிற்று. பாலுங்கிணற்றில் வந்து விழுந்து விட்டேனே என்று மனசுக்குள் கதறினேன். ஏனோ தானேன்னு வீட்டு வேலைகள் செய்யறது, யார் எதை கேட்டாலும் எரிந்து விழுறதுன்னு என்னை நானே ஒரு பழி வாங்குபவளாக மாற்றிக்கொண்டேன். என் இவ்வளவு நடவடிக்கைகளுக்கு பிறகும் அந்த குடும்பம் என்னை தாங்கத்தான் செய்தது. என் கணவர் என் மேல் வைத்த அன்பில் ஒரு குறையும் இல்லை. நான் எவ்வளவுதான் எரிந்து விழுந்தாலும் என்னை அன்போடு அரவணைத்து சென்றார் மாமியார். புகுந்த வீட்டில் 6 மாசம், பிறந்த வீட்டில் 6 மாசம்னு என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என் வீட்டுக்கு பெட்டி படிக்கையோட கிளம்பும் போது என் மாமியார், நீ உன் அம்மா வீட்டுல எவ்வளவு நாள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்துட்டு வா, ஆனா உன் வருகைக்காக இங்கே ஒரு குடும்பம் காத்துட்டு இருக்கும் என்கிறதை எப்போதும் மறந்து விடாதே அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். முன்னோக்கி நகர்ந்த என் கால்கள் சடார் என்று பின்னோக்கி நகர்ந்தது. கைகள் பெட்டி படுக்கையை பட்டென்று கீழே உதறின. ஏதென்று புரியாமல் பார்த்து என் மாமியாரை ஓடிச் சென்று கட்டிப்பிடித்து கதறினேன். என் தலையை வருடி முன்னெற்றியில் ஆதரவாய் முத்தமிட்டார் என் மாமியார். எப்பேற்பட்ட குடும்பத்தை என் நடவடிக்கைகளால் கொத்தி குதிரிப்பட்டேன். இதற்கு பரிகாரமாக நான் என்ன செய்வேன்? ஆண்டவனே, என்னை மன்னித்து விடு. இப்போது என் பார்வையில் மாமியார் அம்மாவாக தெரிந்தார், மாமனார் அப்பாவாக தெரிந்தார், நாத்தனார் உடன்பிறப்பாக தெரிந்தார். ஒரு நிமிடம் கூட என்னை கடிந்திடாத என் கணவர் தெய்வமாக தெரிந்தார். இப்போது என் புகுந்த வீடு ஒரு கோயிலாக தெரிந்தது. ஒரு பெண் நினைத்தால் குடிசையும் கோபுரமாகும், கோபுரமும் குடிசையாகும். எல்லாம் அவள் கையில் தான் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.